யாரையாவது உங்கள பிடிக்க வைக்கணும் அப்டின்னா, அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண வேணாம். அவங்கள உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வைக்கணும். வித்தியாசமா இருக்குல்ல? இதுக்கு பேர் தான் பெஞ்சமின் பிராங்க்ளின் எஃபெக்ட். ஒரு முறை என்ன நடந்ததுன்னா, பெஞ்சமின் பிராங்க்ளின் இருந்த லெஜிஸ்லேச்சர்ல இன்னொரு உறுப்பினருக்கு வந்து இவர வந்து புடிக்கல. அதனால அவர இம்ப்ரெஸ் பண்ண அவர் கிஃப்ட்ஸ் அந்த மாரிலாம் அனுப்பல. ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் தான் பெஞ்சமின் பண்றாரு. என்ன பண்றாருன்னா, அந்த உறுப்பினரோட பெர்சனல் லைப்ரரில இருக்க ஒரு ரேரான புக் வந்து வேணும் அப்டின்ட்டு ஒரு ஃபேவர் மாரி கேட்கறாரு. அவரும் அந்த புக்க வந்து குடுத்து விட்டுர்றாரு. ஒரு வாரம் கழிச்சு புக்க படிச்சுட்டு தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு நோட் எழுதி இவரும் வந்து குடுத்துடுறாரு. அடுத்த முறை அவங்க 2 பேரும் சந்திக்கும்போது, அவரே வந்து ரொம்ப நல்லா பேசினாரு, கைண்டா பேசினாரு. இந்த மாரி இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லையாம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒரு நல்ல நண்பர்களா, சாகும் வரை நண்பர்களா இருந்தாங்களாம். இத வந்து சைக்காலஜிஸ்ட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னா, நம்ம பிரெயினுக்கு வந்து கான்ட்ரடிக்ஷன்ஸ் வந்து புடிக்காது. இப்ப நான் யாருக்காச்சும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னா, அப்போ எனக்கு அவங்கள புடிக்கல அப்படின்னு அர்த்தம் இல்ல தானே! அப்போ ஆப்வியஸா எனக்கு அவங்கள புடிச்சிருக்கு தானே அர்த்தம். அதனால நெக்ஸ்ட் டைம் நீங்க யாரையாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணணும், இல்ல உங்களோட கொலீக்ஸோட ஒரு நல்ல ஒரு குட் டெர்ம்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அவங்களோட கைண்ட்னஸ் வந்து ட்ரிகர் பண்ணி விடுங்க. அவங்க கிட்ட ஏதாச்சும் வந்து ஹெல்ப் கேட்கலாம். இத வந்து நெறைய பேர் மிஸ்யூஸும் பண்ணிருவாங்க. அதனால அலர்ட்டா இருந்துக்கோங்க.